அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம்பூர் பிரியாணிக்கும் ஷூஸ், லெதர் கார்மெண்ட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் போன்ற லெதர் பொருள்களுக்கும் பிரசித்தி பெற்ற இடம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பெங்களூரிலிருந்தும் ஆம்பூரிலுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வருகிறார்கள். சென்னையிலிருந்தும் ஆம்பூருக்கு வருகிறார்கள். பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்லுபவர்களும், சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்லுபவர்களும் ஆம்பூரில் தங்கி பிரியாணி சாப்பிட்டு விட்டு தோல் பொருள்களாகிய லெதர் ஆர்டிகல்ஸ், ஷூஸ், ஹேண்ட்பேக், கார்மெண்ட்ஸ், ஜாக்கெட் போன்ற பொருள்களை வாங்கி செல்லுகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆம்பூரில் பல நவீன ஹோட்டல்களும் வந்துவிட்டிருக்கின்றன. அங்கேயும் டிராவல் செய்பவர்கள் வந்து சாப்பிட்டுவிட்டு ஆம்பூரை பார்த்துவிட்டு செல்லுகிறார்கள். இன்னொரு முக்கியமான சந்தோஷகரமான செய்தி இப்போது கிடைத்திருக்கிறது. ஆம்பூரில் ஒரு காலம் இருந்தது. சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் லாரிகளும், பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் லாரிகளும் ஆம்பூரில் சலாம் ஹோட்டலுக்கு எதிராக தங்காமல், அங்கு சாப்பிடாமல், அங்கு டீ சாப்பிடாமல், பிரியாணி சாப்பிடாமல், பாயா, சேமியா சாப்பிடாமல் செல்வதில்லை. அவர்கள் எல்லோரும் வந்து ஆம்பூரில் சலாம் ஹோட்டலில் பிரியாணியை ருசித்தார்கள். காலை சமயங்களில் பரோட்டா, சேமியா, பாயா, குர்மா இதையெல்லாம் அவர்கள் சாப்பிடுவார்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் லாரிகள் நின்ற வண்ணம் இருக்கும். அந்த காலம் இருந்தது. இப்போது அந்த சலாம் ஹோட்டல் மறுபடியும் இன்று ஜூன் 20 காலை ஆரம்பமாகிறது என்ற செய்தி நம் போன்றவர்களுக்கு ஒரு சந்தோஷ ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஹோட்டல் அவர்களுடைய பெரியவர்களுடைய புகழையும் அந்த ஒரு பாரம்பரிய விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நல்ல விதமாக அங்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்பதுதான் நம் போன்றவர்களுடைய அவா. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காணன் சென்ற நம்முடைய ஹஜ்ரத் ஹாஃபிஸ் முகமது உஸ்மான் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலை நமக்கு சொல்லுவார்கள், சலாம் ஹோட்டலில் டீ கொண்டு வா என்று சொல்லுவார்கள். நாம் அப்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தோம். நாம் அங்கு செல்வோம். ஹஜரத்துடைய கட்டளை என்னவென்றால், போய் டீ வாங்கி வர வேண்டும். எப்படி டீ இருக்க வேண்டும் என்றால், கல்டா மிட்டா புதியலை. நாம் அப்படிதான் சொல்லுவோம். டீ வாங்கி கொண்டு வருவோம். அவர் அந்த டீயை ருசித்தார்கள். அவருக்கு அந்த டீ மிகவும் பிடித்திருந்தது. இது என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. இது விஷயமாக, சலாம் ஹோட்டல் விஷயமாக ஒரு
செய்தியும் வந்திருக்கிறது. அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு இந்த வீடியோவில் படித்து விடுகிறேன், கேட்பீராக. Ambur Salam Restaurant. Join us tomorrow, June 20 at 9 a.m. for the grand reopening of Ambur's iconic Salam Restaurant. ஆம், உண்மையிலேயே சலாம் ரெஸ்டாரண்ட் ஒரு ஐகானிக் ரெஸ்டாரண்ட் தான். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஆம்பூரில் என் போன்ற வயதானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வீடியோவை கேட்டு சந்தோஷம் அடைவார்கள். அவர்களுக்கு பழைய ஞாபகம் வரும் என்று கருதுகிறேன். தொடர்ந்து படிக்கிறேன், கேட்பீராக. Since 1863, Ambur Salam Restaurant has been the beacon of authentic Ambur biryani, introduced by the legendary V. Abdul Salam, nourished the same taste that has delighted Prime Minister Rajiv Gandhi, Thandai Periyar, and a host of Tamil Nadu's esteemed chief ministers, including Kamarajar, Annadurai, Kalaignar, and MGR. Even the iconic Nadigar Tilakam Shivaji Ganeshan savored our exquisite biryani. Rediscover tradition and taste with every bite, only at Ambur Salam Restaurant. Location number 107 near railway station, MC Road, Ambur. Be a part of our rich history and celebrate the flavors that have stood the test of time. For any details, contact +91 93 457 840 58. சலாம் ஹோட்டல் மறுபடியும் ஆம்பூரில் ஆரம்பமாகிறது என்ற செய்தி நான் மறுபடியும் கூறுகிறேன். நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஹோட்டல் நன்றாக செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆம்பூரில் இருப்பவர்கள் இந்த ஹோட்டலை ஆதரிப்பார்கள். அவர்கள் இந்த ஹோட்டலில் பிரியாணியையும் மற்ற பொருள்களையும் இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுவார்கள். ஏனென்றால் என் போன்ற வயதானவர்களுக்கு ஆம்பூர் சலாம் ஹோட்டலின் பிரியாணியின் சுவை இன்னும் நம்மிடையே இருக்கிறது. இது ஒரு ஐகானிக் ஹோட்டல் தான். எத்தனையோ ஹோட்டல்கள் வந்துவிட்டன. இப்போது நம்முடைய சிறு வயதிலிருந்தே நாம் கேள்விப்பட்டிருக்கும், பார்த்திருக்கும் சலாம் ஹோட்டலும் ஆம்பூரில் மறுபடியும் உதயமாகிறது. இது நல்ல விதமாக செயல்பட வேண்டும், மக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தான் என் போன்றவர்கள் விரும்புகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.